நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, வழக்கம் போல இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை உங்க கூட தியானிக்க போறேன். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? அப்படி போதிக்கிறவர்கள் மேல் தேவனுடைய ஆக்கினை நீதியாக இருக்கும். நன்மை வரும்படிக்கு நம்ம தீமை செய்யலாம். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை குறித்து சாட்சி சொன்னார். அவருடைய மகன் அன்றைக்கு 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் அப்பமே ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருந்துச்சு. சரியா? புகை பிடிக்கிற பழக்கமும் மது அருந்துகிற பழக்கமும் அந்த பையனுக்குள்ள இருந்துச்சு. அதை குறித்து அவங்க அப்பா கிட்ட அநேகர் விசாரிச்சாங்க. என்னங்க, நீங்க சர்ச்சுக்கு போறீங்களே, நீங்க ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறீங்களே, உங்க பிள்ளைய நீங்க கண்டிக்க வேண்டாமா, அவனை திருத்த வேண்டாமா அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னாரு, இல்ல நாளைக்கு ஒரு நாள் என் மகன் நிச்சயமா ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவான். அன்றைக்கு அவன் சாட்சி சொல்வதற்கு இதெல்லாம் பிரயோஜனமா இருக்கும். இன்றைக்கு அவன் கெட்டு போகிறது, நாளைக்கு அவன் சாட்சி சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் அவன் மூலமாக மகிமைப்படும் சொன்னார். இது சரியா தவறா? நல்லா கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. விசுவாசம்னா என்னன்னு தெரியாமலே, கிருபையை குறித்து, இன்னும் கேட்ட ஹைப்பர் கிரேஸ், அதீதமான கிருபையை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. தேவனுடைய கிருபை என்றால் என்னவென்று தெரியாமலே. அதனால நிறைய வாலிப பிள்ளைகள் சபைக்கு போறேன்னு சொல்றவங்க கூட அவங்க வாழ்க்கையை குறித்து அதிகமாக யோசிக்காம, கனி நிறைந்த வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து நிறைய யோசிக்காம அவங்க மனம் போன போக்கில வாழ்வதும், பின்பு மனம் திறந்து தேவனை ஆராதனை செய்கிறோம் என்றதான அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாகவே போகிறதை பார்க்கிறோம். நீங்க நல்லா பைபிளை வாசிங்கன்னா பைபிள்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. கிரியை இல்லாத விசுவாசம் தண்ணீர் தானே செத்ததாக இருக்கும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. கிரியை இல்லைன்னா விசுவாசம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தை குறித்து அழகா எழுத ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆக்கியோன் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படி ஆரம்பிக்கிறவரு அதன் பின்பு அந்த அதிகாரம் முழுசும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே விசுவாச வீரர்கள் செய்த கிரியைகள் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதுல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பாருங்க, விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், விசுவாச வீரர்கள் அந்த விசுவாசத்துக்கேற்ற கிரியையை அவங்க வாழ்க்கையில செய்தாங்க. கவனிக்கிறீங்களா? அவங்க கிருபை பெருகும்படிக்கு நாங்க பாவத்துல நிலை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. நல்லா கவனிச்சுவாங்க. இன்னைக்கு ஒரு சில செய்திகளை நான் சமீபத்துல கேட்டேன். பிரசங்கிக்கிறவங்க சொல்றாங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் போதும். இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட் இட்ஸ் எனஃப். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலே போதுங்க. தேவனுடைய பார்வையில அவன் மகனாக காணப்படுகிறான், அவன் மகளாக காணப்படுகிறாள், அவங்க புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. நீங்க எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துக்கலாம். தேவன் உங்க பரிசுத்தத்தை பத்தியோ நீதியை பத்தியோ அவர் கவலைப்படுறது இல்லை. நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா, அது போதும் அப்படின்னு சொல்லப்படுகிற பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டு வர இந்த நாட்கள்ல. ஆனா பைபிள் அப்படி சொல்லுதா? வாட் இஸ் மென்ட் பை இன் கிரைஸ்ட்? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பது என்றால் என்ன? நான் உங்களுக்காக 2 வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. நிச்சயமா இந்த தியானம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வளர்ந்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அதே போல
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதற்கான ஒரு விளக்கம். கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும். ஏன் இன்றைக்கு நீதியை பற்றியும் பரிசுத்தத்தை பற்றியும் அதிகமா தேவ பிள்ளைகள் யோசிக்கிறது இல்லை? ஏன் ரொம்ப மோட்டிவேஷனல் ஸ்பீச் பக்கமாவே ஓடிட்டு இருக்கிறோம்? ஏன் நீதியா வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அல்ல ஆண்டவர் அதை பற்றி ஒண்ணுமே பேசல, அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அவருடைய பிரசங்கங்கள், அவருடைய உபதேசங்களை கேட்டு பாருங்க. ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனத்துல, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. கர்த்தர் சொன்னதுதான். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய கர்த்தர் சொன்னதுதான். நீங்க வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர் மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து நீங்க ஐ திங்க் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. பவுல் சொல்வாரு, நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எபிரேயர் ஆக்கியோன் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு, பரிசுத்தத்தை நாடுங்கள், பரிசுத்த வாழ்வை நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. Glory be to God. பேதுரு கூட தம்முடைய 1ஆம் நிருபத்துல ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் நம்முடைய எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமா இருப்போம். பவுல் ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு எபேசியர்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதப்பட்டிருக்கோம். நாம் தேவனுடைய, அதாவது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நம்ம நீதியா வாழணும், பரிசுத்தமா வாழணும். சில சமயம் ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்க ஒரே வசனத்தை பிடிச்சுக்கிறோம், நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு வசனத்தை வச்சு வாழ முடியாது. பைபிள் முழுசும் படிச்சு பாருங்க. நம்முடைய நீதியினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி 3 யோவான் 11ஆம் வசனத்துல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. ஆகையினால் என் அன்பு நண்பர்களே, நீதி செய்வதுல அதிக வாஞ்சையா இருங்க. ஏசாயா 1 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சோதோம் நினைக்கிறாங்க, கொமோரோன்னு நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? தேவர் சோ ரிலீஜியஸ்டிக். அவங்க ரொம்ப மத நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாங்க, மத சடங்காச்சாரத்தின் நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாங்க. ஆனா நன்மை செய்வதை விட்டு விட்டார்கள். நீங்க 1 அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிச்சு பாருங்களேன், ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்க ஏசாயால. நன்மை செய்வதை விட்டு விட்டார்கள். சரியா? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அதனால நம்முடைய விசுவாசம் கிரியையினால் வெளிப்படட்டும். சரியா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காதுன்னு ஏன் ஆண்டவர் சொன்னாங்கன்னா, அது தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர், தேவனுடைய பிள்ளைகளுடைய கிரியை மறைந்திருக்காது என்பதுதான் அர்த்தம். அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். கவனிக்கிறீங்களா? நம்ம கிருபையில இருக்கிறவங்க விசுவாசித்தால் போதவங்கன்னு சொல்லி பாவத்துல நிலைச்சிருந்தா, அல்லது கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்முடைய கனி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தா, நம்மை பார்க்கிற மற்றவர்கள் ஜீவனுள்ள தேவனை தங்கள் இருதயங்களில் பரிசுத்தப்படுத்த முடியாது. இரட்சகராக இயேசுவை விசுவாசிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சாட்சியை கெட்டு போனதா மனுஷர் கண்களுக்கு தெரியும் பொழுது நம்ம செய்கிற பிரசங்கங்கள்ல ஜீவன் இருக்காது. ஆகையினால்
கர்த்தரை நல்லவர் என்று சொல்கிறவர்கள் அக்கிரமத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு விலக வேண்டும்.